தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் மீது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்போது அடுத்த விசாரணை நடைபெறும் வரை அதிகாரப்பூர்வ பதிவு ஆவணங்கள் இல்லாமல் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் வக்ஃபு சொத்துக்கள் முதல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் வரை அனைத்து வக்ஃபு சொத்துக்களும் ரத்து செய்யப்படவோ அல்லது மாவட்ட ஆட்சியரால் மாற்றப்படவோ மாட்டாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ட்விட்டர் பதிவிட்டிருக்கிறார். வக்ஃபு திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இஸ்லாமியர்களின் உரிமையான வக்ஃபு வாரியம் தொடர்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இஸ்லாமியர்களின் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் நான் எப்போதும் துணை நிற்பேன், தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என தீர்க்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். பாசிச அணுகுமுறைக்கு எதிராக நாம் தொடங்கிய சட்ட போராட்டத்தில் நமக்கு துணையாக இருந்து இந்த உத்தரவை பெற்றுத் தந்த மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு அபிஷேக் சிங்வி அவர்களுக்கும் அவருடைய வழக்கறிஞர் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் பெரிய வரவேற்பை பெற்றார் இஸ்லாமியர்கள் மத்தியில். தற்போது வக்ஃபு திருத்த சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் இப்படியான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். வக்ஃபு திருத்த சட்டப்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை பாவேக தலைவர் விஜய் வரவேற்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.